ஸ்பாட்டில் ஓட்டினேன். ஆக்சுவலாக அந்த ஷாட் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா இன்னொரு போட்டு இடிச்சிட்டேன் போய். விசாரிச்சப்போ தான் தெரியுது, இல்லை இல்லை இது அவங்க ஆத்தங்கர மரங்கள் வந்தோம். அப்படியா? ஆத்தங்கர மரமே அரச மர இலையே. டே முடியும் போது அவருக்கு ஒரு ஸ்ப்ரெயின் வந்துருச்சு. அவர் அன்றைக்கி ஈவினிங் டாக்டர் போய் பார்த்தாரு. ஸோ அதனால் அந்தளவுக்கு ரொம்ப இன்டென்ஸாக போன டே தான் அது. அந்த பெயிண்ட்டை வந்து அந்த உப்பு தண்ணியில் இது பண்ணுற, ஸோ அது ஸ்கின்ல ஒரு இரிட்டேஷன் தரும். என்னோட ஸ்டோரி மட்டும்தான் இருந்துச்சு அந்த ரீடிங்கில் எனக்கு. ஸோ அது படிக்கும் போதே டயலாக்ஸ்லேயே இது கன்வே ஆகுதுல்ல. இப்போ புஷ்கர் சார், காயத்ரி மேம் வந்து போஸ்ட் ரிலீஸ் இன்டர்வியூலாம் கொடுக்குறப்போ நான் பார்த்தேன். அதில் வந்துட்டு இது நிஜமாவே இருக்குது. ஐயோ சாரி, என் பொண்ணு கூட நான் அறிஞ்சதில்லை, உன்னை நான் இப்படி அறிஞ்சிட்டேனே. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆக்டர் அதுல் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். ஹலோ, ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி உங்களை பார்க்கும் போதே தெரியுது. நான் உங்ககிட்ட பேசும்போதே நீங்க சொன்னீங்க நான் பக்கா சென்னை பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சுழல் 2 அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ்ல நீங்க பேசின அந்த ஸ்லாங் வந்து நிச்சயமாவே நீங்க சென்னை பையன் தானா அப்படின்னு கேட்க வைக்குது. எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க? இல்லை, அது ப்ராக்டிஸ்னு இல்லை. எனக்கு பிரம்மா சார் வந்து இதில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் ஸ்லாங்கில். இப்போது ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்குது. இந்த வேர்டு வந்து இப்படி தான் சொல்லணும் அப்படின்றது சில வேர்ட்ஸுக்கு எனக்கு வந்து நிறைய டவுட் இருந்துச்சு. ஏன்னா பழக்கம் இல்லைல்ல அந்த ஸ்லாங் நம்மளுக்கு. ஸோ அதனால் அந்த ப்ரொனன்சியேஷன் வைஸ் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சொல்லுவார் இப்படி தான் அப்படின்றதெல்லாம். பட் அந்த டயலாக் வந்து ஒரு ஃப்ளோவும் இருக்குது. அந்த ஃப்ளோ வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரொம்ப ரூட்டடாக வந்து தென்காசி திருச்செந்தூர் சைடில் வந்து ரொம்ப ரூட்டடாக அந்த ஸ்லாங் பேசுகிற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். ஸோ அவன்கிட்ட எனக்கு பேசி இப்போ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பேசுகிறோன்னா அவன் பேசுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அது ஒட்டிக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அது எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஷூட்டில் இந்த ப்ராஜெக்டில் அப்படிதான் யூஸ் பண்ணீங்க. நீங்கள் அந்த பிளேஸ்க்கு அந்த ஊருக்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அப்படியெல்லாம் உங்கள் ஸ்லாங்கை இம்ப்ரூவ் பண்ணீங்க? ஆமாம், நான் ஆக்சுவலாக கேப்டன் மில்லர் ஷூட்டுக்கு வந்து தென்காசி சைட்லாம் குற்றாலம் சைட்லலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 months அந்த ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போது அங்கே அந்த ஊரில் போனோன்னா ஒரு 2 weeks அங்கேயே இருந்துட்டு வருவோம். திருப்பி சென்னைக்கு வந்துட்டோம்னா ஒரு 1 week அப்புறம் திருப்பி ஒரு 10 days இருந்துட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் அங்கே இருந்ததுனால அங்கே நாங்கள் எங்கே தங்கிட்டு இருந்தோமோ அங்கே பக்கத்தில் இருக்கிற டீ கடை, ஹோட்டலு, அப்புறம் ஷூட்டுக்கு போகிறோம். ஷூட் லொக்கேஷனில் வந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அங்கே நிறைய பேர் வந்து அந்த ஊர்லேருந்தே பிடிச்சாங்க. ஸோ அவங்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அது வந்து அங்கே தான் நம்ம அதை கவனிக்கிறோம் இல்லையா? ஓகே இப்படி பேசுகிறாங்க அப்படின்றது. ஸோ ஆமாம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அங்கே நேரில் போய் அவங்களோட பேசுனதுனால. இப்போ இந்த ஷூட்டு கூட இப்போ கன்னியாகுமரி சைட்லலாம் போய் ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே பேசுகிறவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க. அங்கே கூட இப்போ அந்த ஹார்பர்லலாம் நிறைய சீக்வன்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே ஹார்பரில் இருந்த ஃபிஷர்மேன் கிட்டலாம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணேன் நான். அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் அந்த போட் சீக்வன்ஸ்லாம் ஓட்டுறப்போ என் கூட ஒருத்தர் வந்தார். ஸோ அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அவங்க எப்படி பேசுகிறாங்க. ஸோ டவுன் சவுத் வந்து அவங்களோட வட்டார வழக்கு வந்து வேற மாதிரி இருக்கு. நம்ம கத்துக்கிட்டு பேசுறது வேற, அவங்க பேசுறது வேற. அந்த சீரீஸ் ஃபுல்லாவே இந்த சுழல் 2 அப்படிங்கிற சீரீஸை யாரு பார்த்தாலும், இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும் அவங்களோட கேரக்டர் தனியா இருக்கும், கதிரா இருக்கட்டும் அவரோட கேரக்டர் தனியா இருக்கும், இந்த 8 பொண்ணுங்க பண்ணியிருப்பாங்க அவங்களோட கேரக்டர்லாம் தனியா இருக்கும். ஆனா நீங்க மட்டும் மொத்த அந்த ஷோவையுமே அப்படி தூக்கி கொண்டு போயிட்டீங்க உங்களோட ஒரு ஆக்டிங்னால. ரியலி அந்த நீங்க அந்த ராஜா வேஷம் போட்டதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த உங்களோட இன்ட்ரோ சீன்லயே வந்து நீங்க ஒரு டான்ஸ் ஒன்று இருப்பீங்க பாத்தீங்களா? அந்த அம்மா வந்துட்டு கையில கயிறு கட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் எப்படி சிங்கிள் ஷாட்ல எடுத்தாங்களா இல்ல எப்படி எடுத்தாங்க? ஆமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கேமரா போயிட்டு இருக்கோம் ரன்னிங்ல. ஸோ ஆல்ரெடி கோரியோகிராஃப் பண்ணி வச்சது தான். அன்னைக்கு மதியம் தான் அந்த டான்ஸை கத்துக்கிட்டேன் நான். அன்னைக்கு நைட்டு ஷூட் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு குழு வந்தாங்க ஸ்பெஷலாக. அந்த தேவராட்டம் வந்து ஆடுற ஒரு ப்ராப்பராக ஒரு சொல்லி கொடுக்குறவங்க வந்தாங்க. ஆஃப்டர்நூன் ஐ திங்க் ஒரு 1 to 2 hours ப்ராக்டிஸ் பண்ணோம் அது. அதுக்கப்புறம் நைட்டு ஷூட்டுக்கு ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிஹர்சல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டேக் போனது தான். ஆமாம், கிட்டத்தட்ட. ஆமாம், ஏன்னா இங்கே ஒரு ஆங்கிள், தள்ளி ஒரு ஆங்கிள், அப்புறம் ட்ரோன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அப்புறம் ஒரு 3 கேமரா ஓடிட்டு இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆங்கிள்லையும் எல்லாத்தையுமே ஒரே இதில் கவர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே எத்தனை சிங்கிள் ஷாட்ஸ் இருந்திருக்கும்? சிங்கிள் ஷாட்ஸ் வந்து நான் இருந்ததில் நிறைய இல்லை. ஏன்னா எனக்கு என்ன வச்சு எடுத்த போர்ஷன்ஸ் தான் எனக்கு தெரியும். ஸோ நான் இருந்ததில் வந்து அவ்வளோ சிங்கிள் ஷாட் இல்லை. பட் சர்ஜுன் சார் வந்து அந்த 3rd எபிசோடில் ஒரு பெரிய சிங்கிள் ஷாட் எடுத்திருப்பாரு. தெரிஞ்சு அதுதான் லாங்கஸ்ட் ஷாட் நினைக்கிறேன் சீரீஸ்லேயே. அதேதான். ஆமாம்.
இப்போ நீங்க வந்து நிறைய அதுல வேஷம் எல்லாம் போட்டீங்க. உங்களுக்கு வந்து அந்த என்னது ராஜா வேஷம், அப்புறம் அந்த பெண் வேஷம், அம்மன் வேஷம் கட்டணும்னா இவ்வளவு வருஷம் நீங்க 14 வருஷம். வரணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்ல. அந்த ஆமா. ஸ்டோரி எல்லாம் எப்படி உங்ககிட்ட நரேட் பண்ணாங்க? இல்ல இனிஷியலா அது ஒரு ரீடிங் இருந்துச்சு. ஷூட் போறதுக்கு ஒரு 10 days முன்னாடி ஒரு ரீடிங் இருந்துச்சு. ஸோ என்னோட ஸ்டோரி மட்டும்தான் இருந்துச்சு அந்த ரீடிங்கில். எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்காது. என்னோட சைட் ஆஃப் ஸ்டோரி என்ன நடக்குதுன்றது மட்டும் அதோட ஸ்கிரிப்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ அது படிக்கும் போதே டயலாக்ஸ்லேயே இது கன்வே ஆகுதுல்ல. 14 வருஷம் இந்த வேஷம்லாம் போட்டு படிப்படியாக வரணும் அப்படின்றதெல்லாம் டயலாக்லேயே இருக்குது. ஸோ அங்கே படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் இப்போ புஷ்கர் சார், காயத்ரி மேம் வந்து போஸ்ட் ரிலீஸ் இன்டர்வியூலாம் கொடுக்குறப்போ நான் பார்த்தேன். அதில் வந்துட்டு இது நிஜமாவே இருக்குது. அந்த அஷ்டகாளி ஃபெஸ்டிவலில் வந்து இதெல்லாம் நடக்கும். உண்மையிலே 14 வருஷம், ஒரு சில பேர் 8 வருஷம். அது அந்த குழு ஒரு குழுக்கும் மாறுமா அந்த வருஷங்கள். ஸோ 14 வருஷம் போடுறவங்க இருக்காங்க, 8 வருஷம் போட்டு அதுக்கப்புறம் அம்மன் வேஷம் போடுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாறும் அது. நான் நோட்டீஸ் பண்ணதுலேயே நீங்க வந்து ரொம்ப சூப்பரா இருந்த 2 சீக்வென்ஸ் அப்படின்னா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் அந்த 2 சீக்வென்ஸ் சொல்றேன். நீங்க அந்த ராஜா வேஷம் போட்டுட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வருவீங்க. ஆமா, ராஜா வேஷத்தோட இன்ட்ரோடக்ஷன். அதுல இருந்து வெளியே வருவீங்க. அப்புறம் கதிர் கூட பைக்ல போவீங்க. அந்த வேஷத்துல வந்து பார்த்தோம்னா ப்ளூ கலர்ல ஒரு மாதிரி மேக்கப் போட்டிருப்பாங்க ஃபுல்லா அந்த செட்டப் எல்லாம் வச்சு. அப்புறம் நீங்க அந்த பீச்ல வந்து பாவத்தை கழுவுறேன்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருப்பீங்க பாருங்க. அப்போ வந்து ஒரு சில்வர் கலர் மேக்கப் போட்டிருப்பாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சில்வர் கலர் மேக்கப் வந்துட்டு யூசுவலாவே எரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது உப்பு தண்ணியில வேற நீங்க ஃபுல்லா நனைஞ்சிட்டு இருக்கீங்க. எப்படி அந்த டாலரன்ஸ் எப்படி வந்துச்சு? எரிஞ்சிச்சா அப்போ? இல்ல, அந்த சேஸ் எடுக்கிற அன்னைக்கெல்லாம் வந்து நான் மட்டும் இல்ல, கதிர் ப்ரோவும் காலி ஆயிட்டோம். அந்த அன்னைக்கு ஃபுல் டே அந்த சேஸ் மட்டும் தான் எடுத்தோம். டே முடியும் போது அவருக்கு ஒரு ஸ்ப்ரெயின் வந்துருச்சு. அவர் அன்னைக்கு ஈவினிங் டாக்டர் போய் பார்த்தாரு. ஸோ அதனால் அந்தளவுக்கு ரொம்ப இன்டென்ஸாக போன டே தான் அது. எனக்கு நான் சொல்லவே தான், எனக்கு வந்து பெயிண்ட்டு, அந்த பெயிண்ட்டை வந்து அந்த உப்பு தண்ணியில் இது பண்ணுற, ஸோ அது ஸ்கின்ல ஒரு இரிட்டேஷன் தரும். அது இல்லாமல் மண் விழுந்து வாரி ஓடுற ஷாட்லாம் வேறு இருந்துச்சு. ஸோ மண் ஓட்டிக்கிச்சு உடம்புல. இல்லாமல் வெயில், பயங்கர வெயில், கொடூர வெயில். இதே டைம் லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக போன மார்ச் அப்போ தான் ஷூட் பண்ணோம். பயங்கர வெயில், கொடூர வெயில் சவுத்தில். ஸோ குளச்சல் பீச்சில் தான் ஷூட் பண்ணோம். நான்லாம் அன்னைக்கு எப்போ ரூமுக்கு போயிட்டு குளிப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், துடிச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா தண்ணியில நினைச்சிட்டு உடனே ஆமா அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்லாம் ஓட்டினேன். ஆமா, இப்போ இந்த சேசிங் சீனே வந்துட்டு ப்ராப்பரா அது ஸ்டண்ட் மாதிரி தான். ஏன்னா அதுக்கு எப்படி உங்களுக்கு பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்க? இல்லை, ஸ்டண்ட் டைரக்டர் வந்தார். ஸ்டண்ட் டைரக்டர் வந்துட்டு அந்த ஃபுல் சேஸை கொரியோகிராஃப் பண்ணி, அது ரொம்ப ஓவர் டூவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் மீட்டரில் பண்ணாங்க. அதை ரொம்ப இயல்பாக பண்ணாங்க. அது அந்த சேசிங், அங்கே பக்கத்தில் இருக்க பொருள் எடுத்து தூக்கி அடிக்கிறது. ஸோ ரொம்ப நேச்சுரலாக வரக்கூடிய விஷயங்கள் தான் பண்ணாங்க. ரொம்ப ஓவர் போர்டாக அந்த நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் வந்து பார்க்குற ஃபைட் மாதிரி கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் அந்த வாலிபால் நெட்டை வந்து தூக்கி இப்படி அடிச்சுட்டு அந்த மாதிரி நார்மலான ஃபைட்டாக தான் இருந்துச்சு. ஆமாம் நார்மலான ஒரு சேஸ் தான் அது. பட் அதுலேயுமே ஒரு இன்டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க. அது சும்மா அப்படியே ஓடுறாங்க துரத்துறாங்கன்றது இல்லாமல் அங்கே அந்த இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. அப்படியே அங்கேருந்து ஹார்பருக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஆமா, நீங்க அங்கதான் போட் எல்லாம் ஓட்டுனீங்க பாருங்க. அந்த சீன் எல்லாம் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. இப்போ நார்மலா வந்து நம்ம பைக்கு, கார் இதெல்லாம் ஓட்டுறது வந்து தனி. ஆனா போட் ஓட்டணும்னா நமக்கு பிராக்டிஸ் தேவை. அதெல்லாம் இருக்கு இல்லையா? இல்ல, பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல. அப்புறம் எப்படி ஓட்டுனீங்க? அங்கே ஸ்பாட்ல ஓட்டுனேன். ஆக்சுவலா அந்த ஷாட் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி காட்டினாங்கன்னா இன்னொரு போட் இடிச்சிட்டேன் போய். ஐயோ அப்படின்னு போய் டம்னு இடிச்சிட்டேன். அவங்க வந்து சரி இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சர்ஜன் சார் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆனா திருப்பி நான் ஓட்ட வேண்டியதா இருந்துச்சு. இப்போ ஒரு ட்ரோன்ல ஒன்று எடுத்தாங்க, அதுக்கப்புறம் வேற ஆங்கிள்ஸ்ல இருந்து எடுத்தாங்க. அப்புறம் கதிர் ப்ரோ வந்து ஜம்ப் ஆகணும் டைமிங்ல. நான் அங்கேருந்து வரணும், அவர் அந்த போட்ல குதிக்கணும். ஆமா, ஏன்னா அவனை கார்னர் பண்றாருல. ஸோ அதனால அவரு வந்து குதிக்கணும். அதுக்காக ஒரு ஷாட்டு. அந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் எடுத்தாங்க. ஸோ நிறைய வாட்டி ஓட்டி ஒரு 3வது வாட்டிலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஓகே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. எந்த டைரக்ஷன்ல திருப்பினா எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்க அந்த போட் சீக்வென்ஸ்லயே வந்துட்டு கதிர் அவரை கீழே விளைவிக்கிறதுக்காக சீக்வென்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது சொன்னாங்க பண்ண. இப்போ அவர் விழுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. போட்டை ராக் பண்ணணும், ஷேக் பண்ணணும் அப்படின்னு அப்படிதான் யோசிச்சோம். சர்ஜன் சார் அதான் சொன்னாரு. ஸோ அப்படியே இப்படி பொறுமையா இது பண்ணும்போது அவர் அப்படியே ஆக்சுவலா ஒரிஜினலா விழுந்துட்டாரு. ரொம்ப ஆடிச்சு. ஆமா, ரொம்ப ஷேக் பண்ணிட்டேன். அவர் ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியல. ஆமாமா, அவர் நின்றுட்டு வேற இருக்காருல்ல. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் லைட் ஆட்டினாலே பேலன்ஸ் போயிடும். நான் ஓவர் ஆடிட்டேன். அவர் அப்படியே பறந்து வந்துட்டாரு.
அதுக்கப்புறம் ஜோக்கர் அடிப்பாரு, வாட்டர் ப்ரூஃப் ஃபோனடா இது அப்படின்னு. அதை வச்சாங்களான்னு தெரியல, சீரீஸ்ல வந்துச்சான்னு தெரியல. வந்துச்சு அது ஞாபகம் இல்லை. அது தனியில இருந்து எந்திரிச்சு ஃபோன் வரும், அப்ப எடுத்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டா ஆக்சுவலா வந்துட்டு பெர்னாண்டஸ் என்ன பாப்பார்ல, ஸோ அது வந்து இன்னும் கடல் உள்ளேருந்து நான் வந்தேன், ஏன்னா தனியா அமுச்சு விட்டாங்க. ஸோ சரி இவனுக்கு தான் நேற்று பழகிட்டானே, அமுச்சு விடணும், நடுக்கடலுக்கு அமுச்சு விடு, ஆமாம்மா நடுக்கடலுக்கு போ அப்படின்னு சொல்லி அங்கே போய். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இன்னொருத்தர் இருந்தார் போட்டில் ரெடியா, ஒரு வேலை ஏதாவது ஆயிடுச்சுன்னா வரணும்ல. ஸோ ஆமாம், ஸோ அதனால் இருந்தார், பட் அவர் ரொம்ப தள்ளி இருந்தார். இது வந்து இந்த ஷாட்டு பெர்னாண்டஸ் பார்க்குறாரு வரான் திருப்பி அப்படின்னு, அதுக்கு அந்த ஷாட்டுக்காக நான் போய் நடுக்கடல்லேருந்து வந்தேன் திருப்பி. ஸோ அதெல்லாம் ரொம்ப பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பயங்கர. இப்போ கதிர் அவர் கூட ஒர்க் பண்ணீங்கல்ல, அப்போ உங்க 2 பேருக்குள்ள பாண்ட் எப்படி இருந்துச்சு? அவரு பயங்கர ஃபன். அவர் ஏதாவது நாங்கள் ஷூட் பற்றியே பேச மாட்டோம், அவர் வேறு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அவர் நேற்று ரூமில் அந்த பாடி அந்த ஸ்ப்ரெயின் ஆனதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்கிட்ட, டேய் ஆனால் எப்படி பண்ணிட்டாங்க பாடுற நேற்று நம்மளை அப்படின்லாம் சொல்லி பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு அவரோட. இந்த சீன்லாம் கூட மாலதி அம்மா வந்து கன்ஃபரண்ட் அந்த பண்ண ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற சீன் இருக்குல்ல, அந்த சீன்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு தான் இப்போ இன்டென்ஸாக இருக்குது. ஷார்ட்டுக்கு நடுவுலாம் வந்து பயங்கரமாக சிரிச்சு மாலதி அம்மாலாம் வந்துட்டு, ஐயோ சாரி என் பொண்ணு கூட நான் அறிஞ்சதில்லை, உன்னை நான் இப்படி அறிஞ்சிட்டேனே, 7-8 வாட்டி அறிஞ்சிட்டேனே டேக்காக அப்படின்னு சொல்லி அவங்க, கதிர் ப்ரோ எல்லாருமே, அமித் பார்கவ் அவரு, ஆமாம்மா எல்லாருமே பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. இப்போ மேம்க்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் கம்பேக் கொடுக்குறாங்க, அதாவது வெப் சீரிஸ்ல கம்பேக் கொடுக்குறாங்க. நீங்க அந்த பாட்டுல ஆத்தங்கர மரமே பாட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஆனா அவங்க வந்து உங்களுக்கு அம்மா மாதிரியான ஒரு ரோல்ல நடிக்க போறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல அவங்க தான் அப்படின்றது. ஓகே, அவங்க வந்து இல்ல நான் சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, ஏன் நம்மள எங்களை பார்த்தது இல்லைன்னு நான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அவங்கள பத்தி விசாரிச்சப்பதான் தெரிஞ்சு, இல்ல இது அவங்க ஆத்தங்கர மரங்கள் வந்தோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சேன். அவங்க ஸ்டில் இன்னும் அவ்வளோ யங்கா இருக்காங்க பாக்குறதுக்கு. அப்ப பார்த்த மாதிரி ஆமாம்மா, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நீங்க அமித் சார் கூட வந்து ஒரு பொசிஷன் பண்ணிருப்பீங்க, நீங்க 2 பேரும் நின்னு பேசிட்டு லைட் ஹவுஸ் இருப்பீங்க, பக்கத்துல நின்னு பேசிட்டு இருப்பீங்க. இன்னும் அவருக்கே செல்லப்பாக்கே தெரியாது நான் தான் அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஆடியன்ஸ் கூட அவ்வளோ ஈஸியா கனெக்ட் ஆச்சு, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே நல்லவன் அப்படின்னு கிடையாது, எல்லாருக்குள்ளயுமே ஒரு கிரே ஷேட் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே போல உங்க அம்மா கூட வந்து நீங்க 2 பேரும், அமித் சாரா இருக்கட்டும் நீங்களும் உட்காந்து பேசுற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதை ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது வந்து பிரம்மா சாரோட எபிசோடு அதெல்லாம், அது ரெண்டுமே. அவரோட ஸ்டேஜிங் வந்துட்டு, அவர் நாடகம் பேக்ட்ராப்லேருந்து வராரு. ஸோ அவரோட ஸ்டேஜிங்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளேல இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படிதான் ஸ்டேஜே பண்ணுவார் சீனு. செட்டே அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம். அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓகே இது ஒரு ரொம்ப இன்டென்ஸான சீன் அப்படி, ஏன்னா சிங் சவுண்ட் வேறு. ஸோ எப்படியும் அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த சைலன்ஸே வந்து நம்மளுக்கு ஒரு ஜோனுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஆமாம், அது ரொம்ப இல்லை, அந்த சைலன்ஸே ஹெல்ப் பண்ணும். ஓகே அமைதியாக எல்லாருமே அமைதியாக இருக்காங்க, ஸோ இது ஒரு எமோஷனலான சீன் அது அப்படின்றது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அது ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த ஹோல் சீரீஸ் ஃபுல்லாவே வந்து லைவ் சவுண்ட் வச்சு தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எப்படி அது பாசிபிளா இருந்துச்சு? இல்லை, என்னோடது வந்துட்டு லைவ் சவுண்ட் எடுத்தாங்க, பட் என்னோடது ஒரு சிலதெல்லாம் டப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய அவுட்டோர் இருந்ததுனால, அதுவும் நிறைய கடல் பக்கத்தில் அந்த மாதிரி இருந்ததுனால அதோட நாய்ஸ் அதிகமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் டப் தான் பண்ணேன் எக்ஸ்டென்சிவாக. மற்ற கேரக்டர்ஸ் எனக்கு தெரியல என்னாச்சுன்னு. எனக்கு டப்பிங் தேவைப்பட்டுச்சு, ஸோ நான் போய் பண்ணிட்டு வந்தேன். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த சீரீஸ்ல வந்து நீங்க ரொம்ப கனெக்டடாக இருந்த பீப்புள்ஸ் அப்படின்னா கதிர் அவர் கூட இருந்தீங்க, அப்புறம் அமித் சார், அப்புறம் மேம் கூட, அவங்க கூட தான் கனெக்ட். லால் சார் கொஞ்சம் வரும். லால் சார் கூட கொஞ்சமா அந்த கார்ல போற சீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் சீன்ஸ்ல அந்த திருவிழால கொடியேற்றத்துல அந்த சீன்ஸ்ல எல்லாம் வருவீங்க. இப்போ அந்த 8 பொண்ணுங்க, ஐஸ்வர்யா மேம், அவங்க கூட எல்லாம் இன்டராக்ட் பண்ணீங்களா? அவங்க வந்து 8 கேர்ள்ஸ் வந்துட்டு கன்னியாகுமரியில் ஒரு நாள் ஷூட் பண்ணுறப்போ அவங்க வந்தாங்க. எனக்கு கரெக்டாக அமித் பார்கவ் சாரோட ஒரு சீன் இருந்துச்சுல்ல, அந்த சீன் ஷூட் பண்ணுற அன்னைக்கு அவங்களுக்கும் ஏதோ ஷார்ட் இருந்துச்சுனால அவங்க வந்தாங்க. அன்னைக்கு தான் நம்ம மீட் பண்ணது. அதுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிக்கிலாவோட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து பிஹைண்ட் வுட்ஸில் ஆமாம் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஹரிணி வந்துட்டு எனக்கு சுழல் 2 டைமில் தான் தெரியும் அவங்களையும். ஸ்ரீஷா எனக்கு தெரியும், ஸ்ரீஷா மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எனக்கு ஸ்ரீஷா முன்னாடியே தெரியும். ஸோ அங்கே சம்யுக்தாவும் எனக்கு முன்னாடியே தெரியும், ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணது. ஸோ ஆல்ரெடி பழக்கம் இருக்கிறதுனால அவ்வளோ அந்நியமாக இல்லை, அவங்களோட கம்ஃபர்டபுளாக தான் பேசிட்டு. பட் அந்த ஷூட் டைமில் அந்த ஒரு நாள் தான் மீட் பண்ணுது. அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் மீட் பண்ணேன்.
ஸோ ஒரு பாதி பேர் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஆல்ரெடி, மீதி பாதி பேரும் என்ன அங்கேயே இன்ட்ரடியூஸ் ஆகி நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன்னு அவங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா பேசுனாங்க எல்லாருமே. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள் தான். கண்டிப்பா. ஏன்னா இப்போ இந்த சீரிஸ் பார்த்த நிறைய பேருக்கு வந்து இந்த கேரக்டர்ல ஒரு இம்பாக்ட் வந்துச்சு. என்ன இப்போ ஒரு ஒரு கேரக்டரை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அந்த கேரக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். சும்மா வந்துட்டு போறாங்க அப்படின்றதுக்காக இந்த கேரக்டரை பில்ட் பண்ணல. ஏன்னா உங்களோட கேரக்டர் வந்து கடைசியில சொல்லும் போது கதிர் சார் வந்துட்டு ஐஸ்வர்யா அது அவங்க கூட கையை பிடிச்சிட்டு ஒரு சீன் சொல்லுவாரு. அப்பதான் உங்களோட கேரக்டரே ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி ஸ்டோரி லைன் கடைசியில அது வந்து ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமோட கேரக்டர் வந்துட்டு ஒரு கில்ட்லேயே இருக்கும்ல, ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த கில்ட்லேயே இருக்கும். ஸோ நான் அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும், நான் நல்லவளா இல்லை கெட்டவளா அப்படின்ற அந்த டவுட் அவங்களுக்கே இருக்கும். ஸோ அந்த கேரக்டரோட அதை புரிய வைக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக கதிர் ப்ரோ சொல்கிற டயலாக் வந்துட்டு ஃபெர்னாண்டஸ் வந்து அவரோட ஆட்களை வந்து அவர் பார்த்துக்கிறாரு. தாமு ஒரு குடும்பம் பிரியக்கூடாதுனால தாமு வந்துட்டு இதை சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கான். அண்ட் தாமு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவன் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கான், பட் ஸ்டில் அவன் ஹாப்பியாக தான் இருந்தான். அவன் வந்து செல்லப்பா அவர் இறந்துட்டாரு அப்படின்ற அந்த இதுதான் அவனை மாற்றுதே தவிர அது வரைக்கும் அவன் சந்தோஷமாக தான் இருப்பான். ஸோ அந்த எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது தாமு கிட்ட. அது ஒரு சோகமாகவே அவன் எடுத்துக்கல. சரி நான் தான் இருக்கேனே இவங்க கூட, அப்புறம் என்ன அப்படின்றது தான் அவனோட ஒரே தாட்டாக இருந்துச்சு.